என் அருமை தமிழர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். இன்றைக்கி கட்டடத்தில் ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்து இன்றைக்கி போட வேண்டியது, அந்த வீடியோவை நிறுத்தி வச்சுட்டு ஒரு நல்ல உள்ளத்தை பாராட்டணுங்கிறதுக்காக இந்த வீடியோ இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். யாருன்னு சொல்லணுன்னா அவருக்கு நிறைய முன்னுதாரணம் சொல்லிக்கிட்டே போகலாம். தமிழகத்தில் தலை சிறந்த நாடக கலைஞர். அவருடைய பேச்சாற்றலும் அவருடைய நகைச்சுவையும் பார்த்து அசந்தவங்க பல பேர். அதையும் தாண்டி ஆதரவற்றோர், முதியோர், கஷ்டப்படுறவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு தகப்பனாக திகழ்ந்துக்கிட்டு இருக்காரு. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகாவில் எம்கேஆர் அன்பாலயம்னு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிற என் உயிரின் மேலான எங்கள் அருமை அண்ணன் எம்கேஆர் அவர்களை பற்றின பதிவு தான் இந்த பதிவு. அண்ணன்ட்ட நேற்று முதல் ஒரு கோரிக்கையை நான் அவரோட பர்சனல் நம்பருக்கு நான் கோரிக்கையை வச்சுருக்கேன். அண்ணன் இன்றைக்கி புதுக்கோட்டையில் நாடகத்தில் இருக்காங்க. இந்த நாளில் மிக விரைவில் அண்ணன்கிட்டருந்து அந்த பதில் வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. சரி, அண்ணன்ட்ட பேசுகிற விஷயத்த மக்கள்கிட்ட உங்கள்கிட்டையும் சொல்லணுங்கிறது என்னுடைய ஆசை. என்னென்னா, எம்கேஆர் அண்ணனோட வீடியோ நிறையா பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எங்கள் தொழிலில் ரொம்ப மன அழுத்தம், கஷ்டம் அது இதுன்னு இருக்கும்போது கூட எங்களுக்குன்னு ஒரு மகிழ்ச்சி எதுன்னு பார்த்தா நான் ஃப்ரீயாக இருக்கிற நேரம் எம்கேஆர் அண்ணனோட நாடக வீடியோ பூராமே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதில் எந்த ஊருக்கு சரியாக தெரில, நேற்று ஒரு ஊரில் அண்ணன்ட்ட ஒரு மேடையில் ஒரு பையன் அன்பளிப்பு கொடுக்க வரும்போது சந்தோஷமாக அந்த தம்பியை வரவேற்றுக்கிட்டு அண்ணன் கேட்பார், தம்பி நீ என்ன செய்ய போகிற, என்ன வேலைக்கு செய்ய போகிறேன்னு கேட்பார். அந்த பையன் சொல்லுவார், நான் இன்ஜினியர் ஆக போகிறேன்னே அப்படின்னு அந்த அண்ணன் எம்கேஆர் அண்ணன்ட்ட சொல்லுவாப்புல. எம்கேஆர் அண்ணன் அப்படியே ஒரு செகண்டு சிரிச்சுக்கிட்டு, இன்ஜினியர் இருக்கிறட்டு தம்பி உங்கள் அப்பா சொல்லி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கேன், நீ டாக்டர் ஆகியா, மருத்துவர் ஆகு. ஏன்னா ஏழைபாளைகள்லாம் நிறையா மருத்துவத்துக்கு காசு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கய்யா. ஒரு மருத்துவரை ஏழைகளுக்கு எப்படி உதவி செய்யலாம்னு கொஞ்சம் யோசியா தங்கமேன்னு சொல்லி மேடையில் அந்த பையனுக்கு அன்பையும் பாராட்டையும் கொடுத்து எம்கேஆர் அண்ணன் கீழே அனுப்பி வைப்பார் அந்த பையனை. அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து நமக்கு எம்கேஆர் அண்ணன்ட்ட ஒரு தகவலை சொல்லியே ஆகணும்னு எங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்ததுண்ணே. எம்கேஆர் அண்ணனே, உங்கள்கிட்ட தலை வணங்கி பாதை வணங்கி தம்பி கேட்டுக்கிறேன், எத்தனையோ ஆதரவற்ற குழந்தைகளுக்கோ முதியோர்களுக்கோ பெரியவர்களுக்கோ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயமும் இறைவனால் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதையும் தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடைகோடியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞனுக்கு கூட நீங்கள் ஒரு விதையாக செயல்படுறீங்கன்னு. ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், நம்ம குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு என்ன செய்யணுங்கிறத உங்கள்கிட்ட இருந்து தான் இன்றைக்கி இளைய சமுதாயம் நடத்தி கொண்டு போய்கிட்டு இருக்கோம்னே. உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனதில் தம்பி நானும் ஒருத்தனே. நீங்கள் சொன்னீங்கல்லண்ணே, ஏழை மக்களுக்கு மருத்துவம் கிடைக்க கஷ்டப்படுறது, மருத்துவம் படித்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தானே ஏழை மக்கள் இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் கட்டுமானத்துறையில் ஒரு கட்டடம் கட்டுறதுக்கும் ரொம்ப வருத்தப்படுறாங்கண்ணே, கஷ்டப்படுறாங்கண்ணே. பொருளாதாரம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக அடி வாங்கி போய்கிட்டு இருக்கிறதுனால விலைவாசி உயர்வுனால வீடு கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணே. தம்பி உங்கள்கிட்ட வைக்கிற ஒரு அன்பான வேண்டுகோள் என்னென்னானே, உங்களுக்கு சார்ந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படுற குடும்பம் வீடு கட்டுறதுக்கு யாராக இருந்தாலும் தம்பிகிட்ட தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கண்ணே. அவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ கம்மியான பட்ஜெட்டில் என்ன விதமான ஒரு வீடு அவங்க தங்குறதுக்காக ஒரு வீடு கட்டி கொடுக்க போகிறோமோ அதை சிறப்பான முறையில் எங்களுக்கு இருக்கிற நோக்கமும் ஒன்று தானே. உங்களுடைய இந்த அனைத்து விதமான நன்மை பாராட்டுகளுக்கும் தம்பியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு அண்ணன் எம்கேஆர் அண்ணனுக்கு நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம். அண்ணன்கிட்டருந்து மிக விரைவில் பதில் வரும். இந்த நல்ல நாள்லேருந்து அண்ணனோட பயணிக்க போகிறோங்கிறது நினைக்கும் போது எங்களுக்கும் மன மகிழ்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. அண்ணனுடைய அன்பான அழைப்பு அங்கேருந்து எப்போ வரும்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணன் சார்ந்த உறவுகளுக்கு மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுடைய அந்த சர்க்கிள் சரௌண்டிங்கில் யாராவது கஷ்டப்படுறவங்க தெரிஞ்சாங்கன்னா, அவங்க வீடு கட்டுறது கஷ்டப்படுறாங்கன்னா தாராளமாக நம்ம நம்பரை கொடுத்து தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். நம்மளால் முடிஞ்ச உதவி என்னவோ அதை பயன்படுத்தி அவங்களுக்கு இருக்கிற விலைகளை கம்மியான பட்ஜெட்டில் எந்த விதமான வீடு அமைச்சு கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக அமைச்சு கொடுப்போம். அதையும் தாண்டி இன்றைக்கி எம்கேஆர் அண்ணன் நாடக உலகையும் தாண்டி இன்றைக்கி சினிமாவில் ஒரு மிக விரைவில் நல்ல இடங்களுக்கு போகிறதுக்காக அண்ணனுக்கு அந்த வாய்ப்புகளும் வந்திருக்கு. அண்ணனை ஒவ்வொரு நாடகம் பார்க்கும்போது வயிறு குலுங்க சிரிக்கும்போது மன மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அந்த கலையை
இன்னும் ஒரு நம்மகிட்டருந்து கீழேருந்து அடிபட்டு போன ஒரு சாமானிய மனுஷன் செஞ்சு சாதிக்கும்போது அது ரொம்ப பெருமையாக இருக்கும். அந்த இறைவன் ஆசியோட அந்த எம்கேஆர் அண்ணனுக்கு கடவுள் ஆசியோட எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவர் இன்னும் நீண்ட நெடுநாள் வாழணும். அவரால் இன்னும் பல ஏழை குடும்பங்களும் ஆதரவற்ற உறவுகளும் நல்ல முறையில் வளரணும். இந்த கலைஞன் என்றைக்குமே வாழ்க்கையில் சிறப்பான இடத்துக்கு அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளை பிரார்த்திக்கிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வரிகளில் வரும், நம்ம எம்எஸ் விஸ்வநாத ஐயா பாடியிருப்பாங்க. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறைப்பான், தன் கண்ணீரை மறைத்து கொண்டு இன்பம் கொடுப்பான்ங்கிற மாதிரி ஒரு பாடல் வரிகள் வரும். அந்த வரிகளுக்கு உதாரணம் எங்கள் அண்ணன் எம்கேஆர் அண்ணன். இறைவனாசியோடு அவர் என்றைக்கு நல்லா இருக்கணும். அவரோட அன்பு தன்பியாக எங்களோட பயணம் இனிமேலும் தொடரும். நன்றி.